பாருங்க, ஆபிரகாம் லிங்கன் காலத்துல இந்த அடிமை தனத்தை அமெரிக்கால ஒழிச்சிட்டாங்க. இனிமே யாரையும் அடிமைகளா மனிதர்களா அடிமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒழிச்சிட்டாங்க. அது ஒழிச்சு எத்தனையோ நூற்றாண்டுகள் வரைக்கும் இந்த அடிமைகளா இருந்தவர்களுக்கு இந்த விஷயமே தெரியாது. ஏன்னா அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க. அப்ப இந்த டிவி எல்லாம் கிடையாது, பேப்பர் அவங்களுக்கு வாசிக்க தெரியாது. இப்படி ஒரு சட்டம் வந்துருச்சு, ஆகவே நம்ம அடிமையா இருக்க வேண்டியதில்லைன்ற விஷயமே தெரியாம பல நூற்றாண்டுகள் அவர்கள் தொடர்ந்து அடிமைகளாகவே இருந்திருக்கிறாங்க. சட்டப்படி அவங்க அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அது அந்த விஷயம் தெரியாததுனால இன்னைக்கு ஏன் நம்ம பாவம் செய்யறோம் தெரியுமா? பாவம் செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு நமக்கு தெரியாததுனால. நம்மளால பாவம் செய்யாம இருக்க முடியும், அதற்கான விடுதலையை இயேசு வாங்கி தந்திருக்கிறார் என்பது தெரியாததுனால ஜனங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? பிசாசு சொல்றதை நம்புறாங்க. இதுவா சுபாவம், அதை நீ மாற்ற முடியாது, இது நீ பிறப்புல இருந்தே உனக்கு இருக்குது, இதை எக்காரணம் கொண்டு மாற்ற முடியாது, அது அப்படிதான் இருக்கும், அப்படிதான் வந்துடும், இதனுடைய பலவீனம், இது சாகிற வரைக்கும் உனக்கு இருக்கும், இதை உன்னால மாத்திக்க முடியாது, இப்படி எல்லாம் சொல்லி அவனுடைய அடிமைத்தனத்துக்குள்ள தொடர்ந்து இருக்க வைக்க விரும்புகிறான். நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள விடாமல் தடுப்பதிலே என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ அதையெல்லாம் பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். சில பிரசங்க மேடைகளையும் கூட பிசாசு பயன்படுத்துகிறான். நீங்க மீட்கப்பட்டுட்டீங்க அப்படின்றத தெரிய விடாம பண்றதுக்கு, நீங்க இன்னும் பாவத்துக்கு அடிமையானவங்க தான் அப்படின்னு சொல்றதுக்கு அவன் யாரெல்லாம் உபயோகப்படுத்த முடியுமோ அவங்களெல்லாம் உபயோகப்படுத்துறான். ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு நாள் அமெரிக்க தேசத்துல ஒரு பெண்மணி பஸ் சீட்ல போய் உட்கார்ந்தாங்க, வெள்ளக்காரங்க உட்கார சீட்ல. அவன் எழுந்து போ அப்படின்னா, இல்ல நீ போ அப்படின்னாங்க அந்த அம்மா. அந்த அம்மாவை பஸ்ல இருந்து இறக்கி விட்டாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச ஒரு போராட்டம் மாபெரும் போராட்டமாக வெடித்தது. கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டு சொல்லிடுச்சு, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால இதெல்லாம் ஒழிச்சாச்சே அப்படின்னு சொல்லி. அன்னைக்குதான் அவங்களுக்கு தெரிஞ்சது பாருங்க, ஆஹா இது ஒழிச்சாச்சு அப்படின்னு சொல்லி. அருமையானவர்களே, பல காரியங்கள் இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருந்தும் கூட அது நமக்கு தெரியாததுனாலே நாம் இன்னும் நாம் அடிமைகளாக நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பிசாசு அதை மறைக்க முயற்சிக்கிறான். நீங்கள் அந்த வஞ்சகத்திலே மாட்டிக்கொள்ள வேண்டாம். பிசாசின் முக்கிய ஊழியமே நாம் மீட்கப்படவில்லை என்று நமக்கு சொல்லி நம்மை நம்ப வைப்பதுதான். ஆனால் நம்முடைய ஊழியம் என்னவாக இருக்க வேண்டும்? நான் மீட்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், இரத்தத்தினால் மீட்கப்பட்டவன், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவன், நியாயப்பிரமாணத்தில் மீட்கப்பட்டவன் என்று கோஷமிடுகிறது. வாயால சொல்லி பிசாசே எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நடந்து கொள்ள ஆரம்பிச்சீங்கன்னா பிசாசு உங்களை நடந்து கொள்கிறது வேற மாதிரி இருக்கும். விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட நடந்து கொள்கிறது வேற மாதிரி தான். விஷயம் தெரிஞ்சுக்காத வரைக்கும் அவங்களுக்கு மேல அந்த ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டே இருப்பான். அவனுக்கு லாபம் அது. ஒரு அடிமையை ஒருத்தன் வேலைக்கு வாங்குறான், அவனுக்கு சொல்லுவானா உன்னை விடுவிச்சாச்சுப்பா கோர்ட்ல இப்போ சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். எந்த அளவுக்கு அந்த செய்தி அவங்ககிட்ட போக விடாம தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தடுப்பான். அப்படிதான் பிசாசு இப்படிப்பட்ட செய்திகளை தடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் இனியும் இப்படிப்பட்ட செய்திகளை தடுக்க முடியாது. தேவன் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்த கூட்டம் மிகுதி. இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் இப்பொழுது உலகம் எங்கும் துணிக்க ஆரம்பித்து விட்டது. உங்களுடைய வீடுகளிலே தொலைக்காட்சி மூலமாய் வர ஆரம்பித்து விட்டது. இனியும் பிசாசு ஜனங்களை அடிமைக்குள்ள வைத்திருக்க முடியாது. நீங்கள் அடிமைகளாக இருக்க வேண்டியதில்லை, எழுந்து வர முடியும். கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை மீட்டிருக்கிறது என்ற நல்ல செய்தி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார். நாளை சந்திப்போம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் எழுப்புதலின் சிறகுகள் பங்காளர்கள். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இத்தொலைக்காட்சி ஊழியத்தில் நீங்களும் பங்காளர்களாக மாற உங்களை அன்புடன் அழைக்கிறோம். சகோதரர் ஃபெலிக்ஸ் மற்றும் சகோதரர் சாமுவேல் ராஜ் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் மற்றும் செய்திகள் அடங்கிய DVD, MP3 CDகள் பெற எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய சபை ஆராதனைகள், மாதாந்திர விசுவாச ஐக்கியங்கள், சிறப்பு கருத்தரங்குகள் மற்றும் முகாம்களில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0091 98 928 60372, 0091 9976 207010.